கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருந்தார். இந்த 7வது மாதத்தினுடைய 1வது நாளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கிட்டி சேரத்தக்கதாக தேவன் நமக்கு அருளி செய்த அவருடைய மகா பெரிய தயவுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து நாம் நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. நாம் வழக்கமாய் தியானிக்கிற சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து 77ஆம் சங்கீதத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த 77ஆம் சங்கீதமும் ஆசாப் என்கிற அந்த சங்கீதக்காரன் எழுதினதாகவே அதனுடைய தலைப்பு பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 74ஆம் சங்கீதத்திற்கும் 77ஆம் சங்கீதத்திற்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 74ஆம் சங்கீதத்தினுடைய 1வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: தேவனே, நீர் எங்களை என்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர் என்று எருசலேமுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் நடக்க போகிற ஒரு பேர் அழிவை நிமித்தமாக இந்த ஆசாப் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்பது போல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனே, நீர் எங்களை என்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர் என்று கேள்வி கேட்கிறார். அதே போன்ற ஒரு வார்த்தையை தான் 7ஆம் வசனத்திலே, இங்கே 77ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ என்று இங்கேயும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல், ஆண்டவர் வாசம் பண்ணின அந்த தேவனுடைய ஆலயம், எருசலேம் பட்டணம், இவைகள் எல்லாம் சத்துருவினுடைய கரங்களுக்கு போகிறதையும் சத்துருவினால் அழிக்கப்படுகிறதையும் அங்கே தீர்க்கமாய் பார்த்திருந்த இந்த ஆசாப் என்கிற சங்கீதக்காரன், ஆண்டவரே, நீர் எதுவரைக்கும் உம்முடைய ஜனத்தை தள்ளிவிடுவீர் என்று அந்த வரப்போகிற பேர் அழிவின் நிமித்தமாக ஆண்டவரை நோக்கி புலம்புகிற மன்றாடுகிற ஒரு காரியத்தை தான் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க போகிறோம். கவனிங்கள், ஒருவேளை இது வரப்போகிற பேர் அழிவின் நிமித்தமாக சங்கீதக்காரன் அங்கே அவன் ஆண்டவரோடு பேசின, ஜெபித்த, ஆண்டவரோடு தன்னுடைய அங்கலாய்ப்புகளை சொன்ன ஒரு சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே பேரழிவு வரப்போகிறதாக அல்ல, பேரழிவின் காலத்திலே நாம் இருக்கிறோம். கவனிங்கள், ஒரு பேரழிவின் காலத்திலே ஒருவேளை ஆசாவை போன்ற இருதயமுடையவர்களாக நாம் வாழ்ந்து விடுவோமானால் நிச்சயமாகவே அது நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனிங்கள், இங்கே சங்கீதக்காரனாகிய அங்கே ஆசா அந்த சூழலை அவன் எருசலேமுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் வரப்போகிற பேர் அழிவு நிமித்தமாக அவன் சந்தித்த அந்த சூழலை ஒரே வசனத்தில் அவன் வெளிப்படுத்துகிறான். நான் தூங்காதபடிக்கு என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடிக்கு சஞ்சலப்படுகிறேன். இதுதான் அவன் இருதயத்தில் இருந்த அந்த வேதனையினுடைய உச்சம் என்று சொல்லலாம். ஆண்டவரே, I have unable to sleep, என்னால் தூங்க முடியவில்லை, என்னுடைய இமைகளை நீர் பிடித்திருக்கிறீர், என்னால் மனம் விட்டு உம்மை துதிக்க முடியவில்லை, நான் பேச முடியவில்லை என்று தன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை இவன் சொல்கிறான். கவனிங்கள், ஒருவேளை இது இஸ்ரவேலுக்கு வரப்போகிற ஒரு பேர் அழிவின் நிமித்தமாக இந்த சூழலை அவன் சந்தித்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே பேரழிவை சந்தித்தது நிமித்தமாய் ஒருவேளை நம்முடைய இமைகள் தூங்க முடியாதபடிக்கு ஒரு நெருக்கடியான சூழலை சந்திக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நாம் சந்திக்கிற நெருக்கடியான சூழலை நிமித்தமாய் நாம் பேச முடியாதபடிக்கு நம்முடைய இருதயம் சஞ்சலத்தினால் நிரப்பப்பட்டதாய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் என்னை தள்ளிவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் தேவ சபையை தள்ளிவிட்டு விட்டாரோ
இந்த சங்கீதத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். முதல் 2 வசனங்களிலே அவன் ஜெபித்த ஜெபத்தினுடைய சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். கவனிங்கள், வரப்போகிற பேரழிவு நிமித்தமாக இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். 3ஆம் வசனத்திலே நான் தேவனை நினைத்த போது அலறினேன். அப்படியானால் தனக்கு வந்த நெருக்கங்கள் அல்லது தன்னுடைய அந்த தேசத்திற்கு, தேவ ஜனங்களுக்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு வரப்போகிற அந்த பேரழிவு நிமித்தமாக ஆண்டவரே எனக்கு தூக்கம் வரவில்லை என்பது மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னால் பேச முடியவில்லை என்கிற அப்படிப்பட்ட இக்கட்டான சூழலிலே இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினதாக, ஆண்டவரை நோக்கி சத்தத்தை உயர்த்தினதாக, ஆண்டவரை தேடினதாக, ஆண்டவருடைய சமூகத்திலே அலறினதாக நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பேரழிவின் நிமித்தம் கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய மிகவும் முக்கியமான ஒன்று. இது முதல் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற இன்னொரு மிக முக்கியமான காரியம், ஒருவேளை வரப்போகிற பேரழிவு நிமித்தமாக அவன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறவனாக இருந்தாலும் அவனுடைய இருதயத்துக்குள்ளே எழும்பின அங்கே கேள்விகளை குறித்து அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் 6 கேள்விகளை அங்கே சங்கீதக்காரன் கேட்கிறான். முதல் கேள்வி அங்கே நான் வாசிக்கட்டும். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்று 6 கேள்விகளை ஆண்டவரை நிமித்தமாக அவன் கேட்கிறான். கவனிங்கள், ஒரு பக்கத்திலே எருசலேமுக்கு வரப்போகிற பேரழிவு நிமித்தமாக அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம், அங்கலாய்ப்பு. அதை தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி அலறுகிறான். அப்படி இருந்தும் அவனுடைய இருதயத்துக்குள்ளே பலவிதமான கேள்விகள் எழும்புகிறது. ஆண்டவர் தேவ ஜனங்களை தள்ளிவிட்டு விட்டாரா? ஆண்டவர் தயை செய்ய மாட்டாரா? அவருடைய கிருபை அற்று போயிற்றா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒழிந்து போயிற்றா? அவர் இரக்கம் செய்ய மறந்து விட்டாரா? கோபத்தினாலே தன்னை அடைத்துக் கொண்டிருக்கிறாரா என்றெல்லாம் அவன் வரப்போகிற பேரழிவு நிமித்தமாக தன்னுடைய இருதயத்திலே கேள்விகளை எழுப்புகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பக்கத்திலே நாம் சந்திக்கிற இந்த பேரழிவிற்கு மத்தியிலே, நாம் சந்திக்கிற மரண ஓலங்களுக்கு மத்தியிலே, நாம் சந்திக்கிற கடுமையான சூழலுக்கு மத்தியிலே கர்த்தரை நோக்கி கெஞ்சினாலும், கர்த்தரை நோக்கி அலறினாலும், கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய சத்தத்தை உயர்த்தினாலும் நம்முடைய இருதயத்திலும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பாமல் இல்லை. ஆண்டவர் தள்ளிவிட்டு விட்டாரா? ஆண்டவர் தயை செய்ய மறந்து விட்டாரா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எண்ணமற்று போயிற்றா? அவருடைய கிருபைகள் அற்று போயிற்றா என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் கேள்விகள் எழும்பாமல் இல்லை. ஒருவேளை தனக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தது நிமித்தமாய், தனக்கு அருமையானவர்களின் அந்த மரணத்தின் நிமித்தமாய் இருதயத்துக்குள்ள இருக்கிற வேதனைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளாய் எழுப்பி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு பாடம்,
ஒருவேளை நமக்கு வருகிற நெருக்கங்களுக்கு மத்தியிலே, நமக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஒரு பக்கத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபித்து விட்டு இன்னொரு பக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கேள்விகளை எழுப்ப முடியாது. கர்த்தருக்கு மறைமுகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியாது. என்னுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தருக்கு அவரை செயல்பட தூண்டுவதற்கு நாம் மறைமுகமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியாது. இதை குறித்து அங்க ரோமர் நிருபத்திலே இப்படி நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் தொடங்கி 35ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளாக இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? கவனிங்கள். அங்கே கேட்கிற கேள்வி என்ன? கர்த்தருக்கு ஆலோசனைக்காரன் யார்? அதை தொடர்ந்து 35ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிகவும் முக்கியமானது. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்துகிற பாதையிலே அவருடைய ஞானத்தை, அவருடைய வழியை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. காரியங்கள் அப்படி இருக்க அவருக்கு நாம் ஆலோசனைக்காரர்களாக மாறி நமக்கு ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, நமக்கு ஒரு வழி திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அவருக்கு ஆலோசனையை, அவருக்கு வழிமுறைகளை நாம் போதிக்க முடியாது. நாம் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அநேக நேரத்திலே ஆண்டவரே நீர் இதை செய்துவிடும், இதை செய்துவிடும் என்று நாம் ஆண்டவருக்கு புத்தி சொல்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பேரழிவு நிமித்தமாய் ஒரு பெரு நெருக்கத்தை நாம் சந்திக்கிறது உண்மைதான். ஆண்டவரை நோக்கி எவ்வளவாய் கூப்பிட்டாலும் கெஞ்சினாலும் நமக்கு பதில் இல்லாதது போல அவருடைய வழிகள் நமக்கு மறைவாய் இருப்பது உண்மைதான். ஆனாலும் நாம் அவரை நோக்கி கேள்விகளை கேட்டுவிட முடியாது. நாம் நமக்கு பதில் கிடைக்கும்படிக்கு அவருக்கு ஆலோசனைக்காரராக இருக்க முடியாது என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய ஜெபங்களை குறித்தும் அதை தொடர்ந்து நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்தும் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அதை தொடர்ந்து இங்கே சங்கீதக்காரன் எடுத்த மிக முக்கியமான முடிவுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவன் ஜெபித்து விட்டு புலம்பினான் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அல்ல. மாறாக அவைகளிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவனுடைய ஆலோசனை இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளாக அவன் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்கிறான். என்ன காரியம்? இது என் பலவீனம். ஆண்டவரே, நான் ஒரு பக்கத்திலே ஜெபிக்கிறேன், ஒரு பக்கத்திலே எனக்கு வருகிற நெருக்கங்களின் நிமித்தம், தேவ ஜனங்கள் சந்திக்க போகிற ஆபத்துக்களின் நிமித்தம் என் இருதயம் கலங்கி நான் உம்மை நோக்கி ஜெபித்தாலும் எனக்குள்ளே இருக்கிற பலவீனத்தின் நிமித்தம் நான் உம்மிடத்தில் சில கேள்விகளை கேட்டு விடுகிறேன். சில கேள்விகளை கேட்பதற்கு நான் துணிந்து விடுகிறேன். சில நேரங்களில் உமக்கு நான் ஆலோசனைக்காரனை போல நான் பேசி விடுகிறேன். இது என் பலவீனம். அநேக நேரத்துல நம்ம இந்த பகுதியில வரும்போது தான் தவறுகிறோம். பாருங்க, அவன் சொல்றான், இது என் பலவீனம் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டது உண்மை, நான் உம்மை நோக்கி கெஞ்சினது உண்மை. ஆனால் என்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவர் தயை செய்ய மறந்து விட்டாரோ, ஆண்டவர் தம்முடைய கோபத்தினால் அடைத்துக் கொண்டாரோ, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டு விட்டாரோ என்றெல்லாம் நான் உம்மை நோக்கி கேள்விகளை கேட்கிறேன். இல்லை ஆண்டவரே, இது என் பலவீனம்.
இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை பேரழிவு நிமித்தமாய் வந்திருக்கிற நெருக்கங்களுக்கு மத்தியிலே ஒரு பக்கத்திலே கர்த்தரை நோக்கி நீ ஜெபித்திருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே தேவனுக்கு ஆலோசனைக்காரனை போல இருந்து நீ கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பாயானால் இன்றைக்கு நீ ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது. அது உன் பலவீனம், அது உன்னுடைய பலம் அல்ல, அது நீ சார்ந்து கொள்ளத்தக்கதல்ல. அதை தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பாருங்கள். உன்னதமானவருடைய வலது கரத்தில் இருக்கிற வருஷங்களை நினைவு கூறுவேன். ஆண்டவரே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உன்னதமானவருடைய வலது கரத்தில் இருக்கிற காலங்களை நான் நினைவு கூறட்டும். ஆபத்து வருகிறதை குறித்து எனக்கு கலக்கம் இருக்கிறது உண்மைதான். என்ன நேரிடுமோ என்கிற அங்கலாய்ப்பு எனக்குள்ள இருக்கிறது உண்மைதான். ஆனால் உன்னதமானவருடைய வலது கரங்களிலே காலங்கள் இருக்கிறதை குறித்து நான் நினைத்து பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்படியானால் அவன் பலவீனத்தின் நிமித்தம் இதை மறந்திருந்தான் போலும். கவனியுங்கள், நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில நெருக்கங்கள் வந்தாலும் இந்த காலை நேரத்தில் நீங்கள் நினைவு கூற வேண்டியது உன்னதமானவருடைய அந்த கரத்திலே தான், வலது கரத்தில் இருக்கிற அந்த காலங்களை வருஷங்களை நினைவு கூறுங்கள். அடுத்தது சொல்கிறான், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் தியானிப்பேன் ஆண்டவரே. அப்படியானால் இங்கே நாம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு பேரு பகுதி இருக்கிறது. நாம் புலம்புகிறவர்களாக அல்ல, தேவனை கேள்வி கேட்கிறவர்களாக அல்ல, மாறாக அவருடைய அந்த பலத்த கிருபையை தியானித்து பார்க்கிறவர்களாக, அவருடைய செயல்களை, அவருடைய அதிசயங்களை, அவர் கடந்த காலங்களிலே நிறைவேற்றின அந்த கிரியைகளை எல்லாம் தியானித்து அவருடைய செயல்களை எல்லாம் யோசித்து, ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் மாறாதவராக இருக்கிறீர், இன்றைக்கும் நீர் ஜீவனுள்ளவராகவே இருக்கிறீர், இன்றைக்கும் நீர் நல்ல மேய்ப்பனாகவே இருக்கிறீர் என்று அப்படி கடந்த காலத்திலே கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை நினைக்க, யோசிக்க, தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஒருவேளை வரப்போகிற நாட்களிலே இந்த கொள்ளை நோயினுடைய 3வது அலையை குறித்து அரசாங்கம் எச்சரிக்கிறது. இன்னும் மருத்துவர்கள் ஒருபடி போய் 4வது அலையை குறித்து பேசுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் சந்திக்கிற இந்த பேர் அழிவிற்கு மத்தியிலே நாம் ஜெபித்தாலும் நாம் தேவனை நோக்கி கேள்வி கேட்கிறவர்களாக அல்ல, அவருடைய அதிசயங்களை நினைத்து பார்க்கிறவர்களாக, அவருடைய கிரியைகளை தியானிக்கிறவர்களாக, அவருடைய செயல்களை யோசிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த தீர்மானத்தை அவன் எடுத்த பின்புதான் அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. 13ஆம் வசனத்திலே பாருங்கள், அவங்க எழுதப்பட்டிருக்கிறது, தேவனே உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்தால் மாத்திரமே ஆண்டவர் யார் என்றும் அவருடைய வழி எப்படிப்பட்டது என்றும் நீங்கள் பார்க்கத்தக்கதாக உங்கள் மனக்கண்கள் பிரகாசமடையும். அதைத்தான் அங்கே ரோமர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஒருவேளை இந்த பேரழிவிற்காக ஒவ்வொரு ஊழியனும் ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசமான காரணங்களை இன்றைக்கு பேசுகிறார்கள். மருத்துவர்கள் வித்தியாசமாய் பேசுகிறார்கள். இந்த பாக்டீரியாவை குறித்து, வைரஸை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள் வித்தியாசமாக பேசுகிறார்கள். உலக அரசியலை உற்று பார்க்கிறவர்கள் வித்தியாசமாய் பேசுகிறார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவனை போல அதிசயமான பெரிய தேவன் யார்? இப்படிப்பட்ட மனக்கண்களை தேவன் நமக்கு திறந்தருள்வாராக. அதை தொடர்ந்து பாருங்கள்,
அவன் கடந்த காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் அங்கே பட்டியலிடுகிறான். 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அந்த காரியங்களை எல்லாம் அவன் நினைத்து பார்க்கிறான். அப்போ அந்த கடினமான சூழல், பேரழிவின் நிமித்தமா அவனுடைய இருதயம் கலங்கி போயிருந்தாலும், அவனுடைய இருதயத்துக்குள்ள அநேக கேள்விகள் எழும்பி இருந்தாலும், அவன் தீர்மானிக்க வேண்டிய ஒரு பகுதி இருந்தது. அதை தீர்மானித்ததின் விளைவாக அவன் கடந்த காலங்களிலே கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், தம்முடைய அடியவர்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்று அவன் தியானித்து நினைத்து பார்க்க ஆரம்பித்த மாத்திரத்திலே பேரழிவு நிமித்தமாய் வரக்கூடிய கவலைகள் அல்ல, நித்திரையில்லாத காரியங்கள் அல்ல, பேச முடியாத சூழல்கள் அல்ல. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தினீரே, உம்முடைய ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தினீரே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த அந்த காரியங்களை திரும்பி பார்க்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தை இந்த காலை நேரத்திலே நமக்கு வருமானால், நம்முடைய வாழ்க்கையிலையும் கல்வாரியிலே அந்த நேசர் இயேசுவை நினைத்து பார்ப்போமே, அவருடைய காரியங்களை நாம் தியானித்து பார்ப்போமே, அதிநிமித்தமாய் அவருடைய அதிசயங்களை உணர முடியுமே. அங்கே அவன் ஆசா தன்னுடைய ஜனங்களுக்கு முற்காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் என்று நினைத்து பார்க்கிறார். சபை நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. Look back to Calvary. கல்வாரி மலையை நோக்கி பாருங்கள், கல்வாரி மலையை திரும்பி பாருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தாரே. கல்வாரி சிலுவையிலே அவருடைய கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டவராக உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக தந்த அந்த இயேசு கிறிஸ்துவை அங்கே பிதாவாகிய தேவன் நமக்கு எல்லாருக்காகவும் தந்தாரே. அப்படி இருக்க அவர் நம்முடைய காரியங்களிலே அவர் மௌனமாய் இருந்து விடுவாரோ, அவர் நம்மை தள்ளி விடுவாரோ, அவர் நமக்கு தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை அற்று போயிற்றோ, அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒழிந்து போய்விடுமோ, அவர் இரக்கம் செய்ய மறந்து விடுவாரோ, அவர் கோபத்தினால் தன் இருதயத்தை அடைத்துக் கொள்வாரோ? இல்லவே இல்லை. எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இங்க ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு நல்ல மேய்ப்பனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அல்லவா? நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். கவனிங்கள், நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆடுகளின் மேய்ப்பனாகிய அந்த பெரிய மேய்ப்பன், அவருடையவைகளை அறிந்திருக்கிறார், அவருடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறார். அவர் அவர்களுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொண்டவர். இந்த பேரழிவின் காரியங்களிலிருந்து நம்மை தப்பு வைப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் அவர் நமக்கு தயை செய்வார், அவர் நமக்கு கிருபை செய்வார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அவர் நமக்கு இரக்கம் செய்வார். அவர் தம்முடைய கோபத்தை அல்ல, அவர் தம்முடைய அனுகூலமான காரியங்களை நமக்கு அருளி செய்வார் என்று வேதம் நமக்கு திட்டமாக போதிக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே வரப்போகிற பேரழிவு நிமித்தமாக
தேவனை நோக்கி கூப்பிட்ட மனிதன் தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் அநேக கேள்விகளை கேட்டிருந்தான். ஆனால் ஒன்றை உணர்ந்து கொண்டான், இல்லை, ஆண்டவருடைய அதிசயங்களை நான் தியானிக்கட்டும், அவரை செய்த அதிசயமான காரியங்களை நான் நினைத்து பார்க்கட்டும் என்று அவன் எடுத்த தீர்மானத்தின் விளைவாக அவனுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகிறது. இல்லை, மோசே ஆரோன் என்பவர்கள் மூலமாக உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தினவர் அல்லவா, 40 ஆண்டு காலங்கள் அவர்களை போஷித்தவர் அல்லவா, பாதுகாத்தவர் அல்லவா, வழிநடத்தினவர் அல்லவா. காரியங்கள் அப்படி இருக்கும் போது இன்றைக்கு எருசலேமிலே எங்களை கைவிட்டு விடுவீரோ, இல்லை ஆண்டவரே எங்களை கைவிட மாட்டீர் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கைக்கு எதிராக அந்த ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் வந்து விட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்தினுடைய 1வது நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற நெருக்கங்களுக்கு மத்தியிலே, நீங்கள் சந்திக்கிற பேரழிவின் சூழலுக்கு மத்தியிலே புலம்பிக் கொண்டிருக்காமல் தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவருடைய அதிசயங்களை நான் பார்க்கட்டும், என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, உன்னதமானவருடைய கரத்தின் வருஷங்களை நான் நினைத்து பார்ப்பேன் என்று நீங்கள் அதன் மேலே கவனங்களை செலுத்துங்கள். ஒருபோதும் ஒருபோதும் உங்களை தள்ளிவிடாத ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். கவனித்து பாருங்கள், அங்கே 77ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வேதாகமத்திலே பதில் இருக்கிறது. அவர் தள்ளி விடுவாரா? இல்லை, அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 31 முதல் 31 33 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே 77ஆம் சங்கீதத்தில் எழுப்பப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் வேதம் திட்டமான பதில்களை வைத்திருக்கிறது. அந்த பதில்கள் என்ன தெரியுமா? தள்ளிவிடுவாரா? இல்லை. தயை செய்யாதிருப்பாரா? இல்லை, அவர் கண்டிப்பாக தயை செய்வார். அவருடைய கிருபை அற்று போயிற்றா? இல்லை, அவருடைய கிருபை அற்று போகவில்லை. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொன்ன தகப்பன் அல்லவா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒழிந்து போயிற்றா? இல்லை, அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போகிறது இல்லை. அவர் தயை செய்ய மறந்தாரா? இல்லை, அவர் தயையுள்ள தேவனா? அவர் கோபத்தினால் இருதயத்தை அடைத்துக் கொண்டாரா? இல்லை, அவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த காலை பொழுதிலே தானே ஒரு நல்ல தீர்மானத்தை நீங்கள் எடுங்கள். நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது கல்வாரியிலே உங்களுக்காக தன்னை பானபலியாக தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அப்படி தன்னை பலியாக, இயேசு கிறிஸ்துவை பலியாக கொடுப்பதற்கு பிதாவாகிய தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினாரே, அந்த அன்பை நினைத்து பாருங்கள். இப்படி நினைத்து பார்ப்பீர்களானால் பேரழிவு நிமித்தம் வரப்போகிற அந்த கலக்கங்கள் அல்ல, பேரழிவு நிமித்தம் வரப்போகிற திகில்கள் அல்ல, நித்திரை இல்லாத இரவுகள் அல்ல, வாய் பேச முடியாதபடிக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் அல்ல. கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுனாலே உங்கள் இருதயங்கள் சிறப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறிவிடுவீர்கள். கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வீர்கள். உங்களை தெரிந்து கொண்ட நல்ல நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களை பூரணமாய் ஒப்பு கொடுத்தவர்களாக, ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு பின்தொடர்ந்து வருகிற ஒரு நல்ல ஆடுகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அந்த ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, அவருடைய சத்தத்தை அறிந்து நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறிவிடுவதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த பேரழிவுக்கு மத்தியிலையும் அவருடைய கிருபையும், அவருடைய தயவும், அவருடைய வாக்குத்தத்தங்களும், அவருடைய இரக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வெளிப்படுவதாக. தேவ கரம், உன்னதமானவருடைய வலது கரம், அங்கே வலது கரத்தில் இருக்கிற உங்களுடைய ஆயுசு நாட்கள், அதை எண்ணி துதியுங்கள், அதை எண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய காலங்கள் நோயினுடைய கரத்தில் அல்ல, மருத்துவருடைய கரத்தில் அல்ல, ஆட்சியாளருடைய கரத்தில் அல்ல. உங்களுடைய காலங்கள் உன்னதமானவருடைய வலது கரத்தில் இருக்கிறது. இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். அவரே நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவரே நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அப்படியே தலைகளை தாழ்த்தி
கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதிலும் ஆசாவை போல பேரழிவு நிமித்தமாய் எங்கள் இருதயங்கள் கலங்கி போயிருந்தாலும், அநேக கேள்விகளாய் எழுப்புகிறவர்களாய் இருந்திருந்தாலும், எங்களை ஒரு விசை கூட கர்த்தர் மன்னிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்களுடைய பலவீனம் ஆண்டவரே, இது எங்களுடைய பலவீனம் ஆண்டவரே. இந்த பலவீனத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டுவிடும். சூழ்நிலைகளை பார்த்து அல்ல, சூழ்நிலைகளுக்கு மேலாக கிரியை செய்கிற ஒரு தேவனுடைய கரத்தின் வல்லமையை பார்க்கத்தக்கதாக எங்கள் கண்களை கர்த்தர் திறந்துவிடுவீராக. நீர் நல்ல மேய்ப்பன் என்பதையும் உம்முடைய வழியிலே நடப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுத்த கீழ்ப்படிதலோடு நாங்கள் வாழ்ந்து கொள்வதற்கும் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. இந்த 7வது மாதத்திலும் தொடர்ந்து உன்னதமானவருடைய வலதுகரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துவதாக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயங்களையும் தேவ ஆவியானவர் திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. அவர்களை கிருபையினால் நிரப்பிவிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், கர்த்தர் நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.